குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இந்த மைண்ட் ரினியூவல் மெசேஜ் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தொடர்ந்து கேட்டிங்கன்னா இனிப்பாக மாறிவிடும். நீங்கள் இதை 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 இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு செய்தியாக மாறும். ஆனால் அதற்கு நேரமாகும். ஏனென்றால் நம்ம கெட்ட சக்தியில் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இது புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் புரியாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். இதெல்லாம் பிகினிங்கில் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் அந்த இதிலேருந்து தடையிலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் கேட்காம விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த கசப்பு அதிகமாகும். உங்களால் புரிய முடியாத தன்மை மீண்டும் அதிகமாகும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கேளுங்க. இனிப்பை பெறுங்கள், வெறுப்பு போய் விருப்பம் வரட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் கேட்கணும். அப்போ நிச்சயமாக விருப்பம் வரும், நிச்சயமாக வெறுப்பு போயிடும். கவனமாக கேட்பீங்க, ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி கடவுள் நிச்சயமாக அற்புதமாக பேசினார், அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார். நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவரை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம தான் எப்பவும் கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம்ல, எனக்கு வேதனை வந்துடுச்சு, எனக்கு இப்படி வந்துடுச்சு, எனக்கு அப்படி வந்துடுச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு பண கஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு வியாதி வந்துடுச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, இதுன்னா இப்படி ஆயிடுச்சு, இதுன்னா அப்படி ஆயிடுச்சு, இதென்னு கேட்டே இருப்போம். நம்ம திருப்பி கடவுள்கிட்டேருந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ண முடியும்? கடவுள் திருப்பி கேட்குறாரு, என்ன ஏன் வருத்தப்படுத்துறீங்க, என்ன ஏன் வேதனைப்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம கெட்ட சக்தி கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம். ரொம்ப 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 உண்மையான விஷயம் அது. உண்மை. நம்ம கடவுள் விஷயம் கேட்டுட்டு கடவுள் காரியம் தெரிஞ்சுட்டு கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உல்ட்டா அடிச்சிடுவாங்க திடீர்னு. ரொம்ப வருத்தமாயிடும், நெஞ்சு வெடிச்சிடும். சில டைமில் இப்படி நல்லா வந்தாங்களே, கடவுள் விஷயம் இவ்வளோ அழகாக கேட்டுட்டு இருந்தாங்களே, திடீர்னு ஏன் இப்படி ஆகிட்டாங்க? எப்படின்னா கெட்ட சக்தி அது மாதிரி தான் அவனை டவால்னு எடுத்துகிட்டு போயிடும், காணாமல் பண்ணிவிடும், ஏதோ ஒரு உலகத்தில் கொண்டு போய் போட்டுரும். அவன் 6000 வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, நம்ப மாட்டீங்க. மனித குலத்தை 6000 வருடமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறான். விக்னேஸ்வர் விநாயகர் வந்துட்ட உடனே தான், வினை தீர்த்த விநாயகர் வந்த உடனே தான் கொஞ்சமாவது தப்பிச்சோம். இல்லாட்டி சரியாக ஏமாற்றிட்டு இருந்தான். இதெல்லாம் சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்மளும் ஏமாற்றுவோம் பாருங்க. நம்மளை ஏமாற்றினா நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுளை வருத்தப்படுத்திடுறோம். இதான் நடக்குது. அவன் ஏமாற்றும் போது நம்ம அவங்க கூட போயிட்டோன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுறோம், கடவுளை வருத்தப்படுத்துகிறோம், கடவுளை வேதனைப்படுத்துகிறோம். கடவுள் சொல்கிறாரு எனக்கு வேதனை ஆகுதுன்றார். ஏன்னா நீங்கள் என்ன கடவுளை பார்த்துருக்கீங்கன்னா, இது வரைக்கும் கும்பிட்டுட்டு வந்துடுற கடவுளை பார்த்துருக்கீங்கல்ல, அவர் எங்கேயோ இருக்கிறார், அந்த கடவுள் தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் உண்மையான கடவுள் எப்படின்னா, உங்கள் கூடயே நடக்கிறவர், இமோஷ்னல் காட், உங்கள் கூடயே நடப்பவர். நீங்கள் எதனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்படுறவர், வேதனைப்படுறவர், அதுதான் உயிரானவர். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் சொன்னேன்ல தொடக்கத்தில், அதே மாதிரி தான். இது கேட்டால் புரியாது. எப்போ நீங்கள் அனுபவப்படுவீங்களோ அப்போ தான் புரியும். அனுபவப்படும்போது தெரியும், ஓ நிச்சயமாக நம்ம கடவுளை வேதனைப்படுத்திட்டோம் அப்படின்னு நீங்கள் உணருவீங்க. கடவுள் விஷயம்லாம் கேட்டுக்கிறோம், கடவுளானவர் பிள்ளையானவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், உயிரானவர் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சடனாக அவரை வேதனைப்படுத்துகிறோம். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியுது. எப்படின்னா, நம்மக்கிட்ட கூட நிறைய பேர் கடவுளான பிள்ளையான உயிரானவர்கள்னு சொல்லிட்டு நம்ம கூட நடந்துனே இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, திடீர்னு உள்டா அடிச்சிடுவாங்க, திடீர்னு எதிராக பேசுவாங்க, திடீர்னு யாருக்கூடயும் மூவ் பண்ண தொடங்கிடுவாங்க, திடீர்னு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். அப்புறமா நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லுவாங்க. சரியில்லைங்க, நாங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்வாங்க திடீர்னு.
அந்த கெட்ட சக்தி திடீர்னு அவங்க தலையை அப்படியே கசக்கிடும். இது நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன். அனுபவிச்சிருக்கிறோம். 25 வருஷத்தில் நிறைய பேர்கிட்ட அனுபவிச்சிருக்கிறோம். அப்போது அதே மாதிரி தான் இப்போ எப்படி நாங்கள் வேதனைப்படுறோமோ, எப்படி மனிதர்களாக நாங்கள் வேதனைப்படுறோமோ, அதே மாதிரி தான் கடவுள் வேதனைப்படுவார். நீங்கள் அவர் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு திடீர்னு கெட்ட சக்தி சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு திடீர்னு வேறு மாதிரி போனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருத்தப்படுவார். அதனால் அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதான் பியூட்டி. அந்த வருத்தத்தால் அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எதுக்கு வருத்தப்படுவார்னா, நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுவார். உங்களுக்கு வேதனை வருமே அப்படின்னு வருத்தப்படுவார். உங்களுக்கு கஷ்டம் வருமே அப்படின்னு வருத்தப்படுவார். அந்த அன்பை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது யாரும் இல்லைங்க. வாங்க சாமி கும்பிடுங்க, கற்பூரம் ஏற்றுங்க, போயிட்டே இருங்கன்றாங்க. அது மாதிரி கிடையாது. கடவுளுடைய சம்பந்தம் அந்த மாதிரி கிடையாது. கடவுளுடைய சம்பந்தம் உங்கள் கூட அந்த மாதிரி கிடையாது. ஏதோ கற்பூரம் ஏற்றிட்டு போயிடு, நான் ஏதோ பார்த்துக்கிறேன், நீ ஏதோ பார்த்துக்கோ, அப்படி கிடையாது. அவர் உங்கள் கூடயே வர விரும்புகிறார். ஆனால் நம்ம அவரை வெறுப்பத்தக்கூடாது, அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடாது, அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அவரை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவரை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரே வழி அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். அதான் சொல்கிறேனே. ஆனால் வந்து உங்களை சாமியாராகி மேலே மடத்தில் போய் உட்காரலாம் சொல்ல, கெட்ட சக்திக்கிட்டேருந்து தப்பிக்க சொல்கிறார். கெட்ட சக்தியோட தந்திரத்துலேருந்து தப்பிக்க சொல்கிறார். அவன் தந்திரமாக உங்களை கீழே போட பார்ப்பான். அவனுடைய எந்த செயலுமே பாருங்களேன், அவன் எந்த செயல் உங்களுக்கு காமிச்சாலும் அது நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்களை கீழே போட்டுரும். அது உண்மை. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்கள் உஷாராயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள ஏமாற்றவே முடியாது. உங்களை ஏமாற்றலைன்னு வச்சுங்களேன், நீங்கள் கடவுளை வேதனைப்படுத்தவே மாட்டீங்க. இதெல்லாம் இன்டர் கனெக்டடு. நான் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2-3 தடவை கேட்க வேண்டி வரும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அனுபவப்பட்டதால் நான் ஈஸியாக சொல்லிவிடுவேன். உங்களுக்கு அனுபவம் இல்லாததால் இது புரியாது. ஆனால் உண்மை அதுதான். நம்ம கடவுளை வேதனைப்படுத்திடுறோம். நமக்கு தெரியாமே கடவுளை வேதனைப்படுத்திடுறோம். அது கெட்ட சக்திக்கு நல்லா தெரியும். தந்திரமாக அவன் என்ன பண்ணுவான், உங்களை எதனா செய்ய வச்சு அவரை வேதனைப்படுத்திகிட்டே இருப்பான். அவனுக்கு அதுதான் வேலை. நம்ம வேதனைப்படுத்த நமக்கு நம்ம வாழ்க்கை தான் சீரழியும். அதனால் அவர் வேதனைப்படுத்தினாலும் அவருக்கு எதுவும் ஆகாது, நம்ம வாழ்க்கை தான் சீரழியும். ஆனால் அதே டைமில் அவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அவருக்கு சந்தோஷமான விஷயங்களை செஞ்சு பாருங்கள். எப்பவும் கடவுளை பற்றி, கடவுள் விஷயங்களை பற்றி ஆராயுங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பலப்பட்டு இன்னும் பலமாக கடவுள் விஷயம் பேசுகிறவராக மாறுங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் மாற்றுற அளவுக்கு மாறுங்க. இதெல்லாம் வந்து கடவுளை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். அந்த அளவுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கை செழிப்புக்கு போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நன்மைக்கு போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வியாதியெல்லாம் காணாமல் போயிடும். இதுதான் உண்மை. இது யார் புரிஞ்சுக்கிறீங்களோ, யார் உணர்ந்துக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். நிச்சயமாக. எப்பொழுதுமே மனதில் தீர்மானிங்க, நீங்கள் செய்கிறது எதுவுமே அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நீங்கள் அவரை உணர்ந்துட்டிங்கன்னா, உயிரானவர் சரியாக உள்ளே உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வேதனைப்படுறாருன்னு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை நிறுத்திடுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த அளவுக்கும் அனுபவத்துக்கு நீங்கள் வரணும். அந்த டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில் அந்த விதத்தில் நீங்கள் உணரணும். அந்த விதத்தில் நீங்கள் வளரணும். ஆன்மீகத்தில் வளரணும். அப்போ தான் உங்களுக்கு செழிப்பும் சந்தோஷமும் எல்லாம் வரும். அதுக்காக தான் சொல்கிறோம். அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அது செய்ய செய்ய செழிப்பும் சந்தோஷமும் உங்களுக்கு வரும். நிச்சயமாக உங்களை உயர்த்தி கடவுள் உயரமான இடத்துல வைப்பார். அதனால் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக முன்னேறி செல்லுங்கள். அவரை வேதனைப்படுத்தாமல் இருங்கள். கெட்ட சக்தியுடன் சேர்ந்து அவரை வருத்தப்படுத்தாமல் இருங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.